பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து பேசுகிறேங்க. தற்சமயம் என்னுடைய சைட்டு வந்து லிண்டல் லெவலில் அடிச்சிருக்கோம். அந்த சைட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை சொல்லலான்ட்டு இருக்கேன். லிண்டல் லெவலில் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. என்னோட கட்டடத்தில் சென்ட்ரிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கம்பியெல்லாம் கட்டியாச்சு. கம்பியெல்லாம் கட்டினதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்லாபில் வந்து இதுக்கு பேர் கோரப்பாய். இந்த கோரப்பாய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரீட்டு வந்து லிண்டல் காங்கிரீட்டு சன்சைடு லாஃப்டெல்லாம் போடும்போது அந்த சீட்டில் வந்து ஹேக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஹேக்கிங் பண்ணணும்னா டைம் அதிகமாகும், அதே மாதிரி குவாலிட்டி அவ்வளோ அளவுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் அதே இந்த பாய போடும்போது சொரசொரப்பு அதிகமாக இருக்கிறதுனால பூசினது, அதாவது சீலிங் வந்து பூசினது வந்து கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லிண்டல் லெவல்லையே வந்து எலக்ட்ரிக்கல் பைப் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் பைப் வந்து லிண்டல் லெவலில் போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின் பாயிண்ட்டு. இங்கே தான் கீழே டிபி வருது. டிபி பாயிண்ட்டிலேருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் போகக்கூடிய மெயின் சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் நாங்கள் கனெக்ஷன் பண்ணிடுறோம். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து ஒயரோட நீளம் வந்து கம்மியாக தேவை. அளவான நீளத்தில் போகும்பொழுது வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கன்சப்ஷனில் அந்த ஷார்ட்டேஜ் வர்றது, அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது, அந்த பிரச்சனையெல்லாம் இதில் வந்து குறையும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மெத்தடு பண்ணுறோம். ரெண்டாவது, வாலில் வந்து அதிகப்படியான காடி எடுக்க வேண்டிய வேலை இருக்காது, வாலை வந்து டேமேஜ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அதுக்காகத்தான் நாங்கள் பைப் போடுறோம். இந்த மெத்தடாலஜி பண்ணுறதுனால வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், அதே மாதிரி சேஃப்டியாகவும் எங்களால் பண்ண முடியும். பில்டிங்கில் கொஞ்சம் கிராக்குகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடாலஜியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இல்லாட்டி வாலில் எல்லா இடத்துலையுமே பைப் போட்டுட்ருக்கோம். அந்த பைப்பெல்லாம் போடுற இடத்துலையெல்லாம் காடி எடுத்தோம்னா செவுரு வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டேமேஜை குறைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடாலஜி. மேலும் இந்த இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அல்கத்தைன் ஓஸ் வந்து பயன்படுத்துறதில்ல. அந்த கருப்பு ஓஸ் பயன்படுத்துறதுனால வந்து ஒயர் எல்லாமே வந்து அப்படியே ஒட்டி போய் நாளை ஃப்யூச்சரில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வரும்போது அதை பண்ண முடியறதில்ல. அதனால் வந்து நாங்கள் இந்த பிவிசி பைப்பு தான் வந்து 2mm பைப்பு தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.